கேரளா இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நினைச்சோன்னா அப்படி டூர் போயிடலாம். அந்த மாதிரி சுத்தி தென்னந்தோப்பா இருக்கணும். அப்படி ஒரு 50 அடியில தண்ணி வரணும். அந்த தண்ணி ஆர்வ போடாம அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய வீடுகள் இருக்கணும். பைபாஸ்ல இருந்து நடந்து வர தூரத்துல இருக்கணும். வெளியில போகணும்னு பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நினைச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. இது ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம். 33 அடி ரோடு, 30 அடி ரோடு. உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லா வந்துட்டு எல்லா சைட்டுக்கும் மரங்கள்லாம் வச்சுக்கிறோம். சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்குக்கும் இடம் ஒதுக்கி இருக்குதுங்க. சுத்தி பாக்குறதெல்லாம் நிறைய இருக்குல்ல. மாசாணி அம்மன் கோவில் இருக்கு, டாப் ஸ்லிப் இருக்கு, மங்கி ஃபால்ஸ் இருக்கு, ஆழியார் டேம் இருக்கு. தடிக்கு விழுந்தா நிறைய ஆறுகள், குளங்கள், அப்புறம் வாய்க்கால்கள்லாம் இருக்கு. நம்ம சும்மா போய் அப்படி குளிச்சுட்டு வரலாம். 85% வந்து நம்ம லோன் பண்ணிக்கலாம். டிடிசி ரெரா அப்ரூவல் இருக்கு. இடம் மட்டும் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். மார்க்கெட் வேல்யூக்கு 70% லோன் பண்ணிக்கலாம். 50 இயர்ஸ்க்கு வந்துட்டு டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருச்சோம். உங்களுடைய கனவு இல்லம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருக்கணும். நீங்க எல்லாருமே கனவு கண்டிருப்பீங்க. நான் உட்பட இப்படிதான் கனவு கண்டிருக்கேன். சுத்தி தென்னந்தோப்பா இருக்கணும். அப்படி ஒரு 50 அடியில தண்ணி வரணும். அந்த தண்ணி ஆர்வ போடாம அப்படியே குடிக்கிற மாதிரி இருக்கணும். நிறைய வீடுகள் இருக்கணும். பைபாஸ்ல இருந்து நடந்து வர தூரத்துல இருக்கணும். வெளியில போகணும்னு பஸ் ஸ்டாண்ட் இருக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கணும். இப்படி எல்லாம் நினைச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ்ல, பொள்ளாச்சிக்குள்ளவே ஒரு சூப்பரான சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த முந்தான பறக்கத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் எவ்வளவு காத்து நேச்சுரலா இருக்கு. உங்களுக்கு ஏசி போடணும்ன்ற அவசியமே இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காசு கொடுக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சைட் எவ்வளவு ஹைப் கொடுக்குறேன்னு தோணுது இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்கு. இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி வரவே அந்த ஹீட் குறைஞ்சி அப்படியே தன்மையா சூப்பரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த இடத்த பாக்கணும்னா மத்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா வேணும்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயம்புத்தூர் நீங்க வந்து கலையுலகம் தத்தெடுத்த மாதிரி கலையுலகம் வந்து கோயம்புத்தூர் தத்தெடுத்துச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. பாக்யராஜ், கோவை சரளா மேடம், அப்புறம் மணிவண்ணன் சார், சத்யராஜ் சார், அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இந்த இடம் தானே இருக்காரு. சமக்கா சாப்பாடு இருந்தாலும் நீங்க தான், காமெடியா இருந்தாலும் நீங்க தான். அவ்வளவு ராசியான ஊர்ல நம்மளுக்கு ஒரு இடம் இல்லைன்னா எப்படிங்க? அக்கா சொல்லுங்க, நம்ம இடத்த பத்தி சொல்லுங்க, உங்களை பத்தி டீடைல் சொல்லிடுங்க. என் பேர் ஈஸ்வரிங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோட்ல இது வந்து பாத்தீங்கன்னா NH ரோட்டுக்கு நியரஸ்ட் நம்ம ஒரு சைட் போட்டுக்கிறோம். மொத்தம் வந்து 50 சைட்டுக்கு உண்டான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா பண்ணிட்டு இருக்கோம். 50 சைட் மட்டும் தான். இது வந்து சுத்திலேயே வந்துட்டு தென்னந்தோப்புகளா இருக்குது. நமக்கு எப்பவுமே வந்துட்டு இயற்கையா காத்தும் கிடைக்கும், நல்ல ஒரு தண்ணியும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இந்த மரத்தகெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இங்க எப்படி எல்லாம் வந்துட்டு மழை பெய்யும், தண்ணி கிடைக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 28 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா பண்ணிக்கலாம். மெயின் ரோட் அது 2 BHK வேங்க. 28,25,000க்கு 2 BHK ஹவுஸ் வித் இடத்தோட. ஓகே. இது ஒரு பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க. ஃபுல்லா காம்பவுண்ட் பண்ணிக்கிறோம். 33 அடி ரோடு, 30 அடி ரோடு. உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து இண்டிவிஜுவல் டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஃபுல்லா வந்துட்டு எல்லா சைட்டுக்கும் மரங்கள்லாம் வச்சுக்கிறோம். சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்குக்கும் இடம் ஒதுக்கி இருக்குதுங்க. நம்ம டைரக்டா போர் போட்டோன்னே எல்லா சைட்டுக்குமே தண்ணி வர்ற மாதிரி நம்ம வசதி பண்ணி வச்சுக்கிறோம். குடிக்கிறதுக்கு உண்டான அத்திக்கடை தண்ணி, இங்க ஆலியா டேம் தண்ணி தான் வருது. அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ஸ்கூல் காலேஜஸ் நியரஸ்ட் நம்ம சைட்டுக்கு வாசல்லே வெளியிலே. என்னென்ன ஸ்கூல் காலேஜ் பேர் கொஞ்சம் சொல்லிடுங்களா? விஸ்வதீபி ஸ்கூல் வந்து நியரஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லயே வரும். விஸ்வதீப்தி ஸ்கூல். ஓகே. விஸ்வதீபி ஸ்கூல் வந்து நியரஸ்ட் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தியாகராஜா காலேஜ், சிந்தாமணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. திப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்லயே நம்ம சைட் இருக்குது. இன்ஸ்டிடியூட் பாலிடெக்னிக் இருக்கு, அது என்னதுக்கா? மகாலிங்கம் காலேஜ் அண்ட் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் வந்து திப்பம்பட்டி, நேர் ஆப்போசிட்ல ஃபெடரல் பேங்க் இருக்குது. ஃபெடரல் பேங்க் இருக்கு. அக்கா கனெக்டிவிட்டி என்னென்னக்கா வரும்? கோயம்புத்தூர், பழனி அந்த மாதிரி எதெல்லாம் கனெக்டிவிட்டி? பழனி போற மெயின் ரோடு இது. பைபாஸ் லைன் நேர் ஆப்போசிட்ல போனா தாராபுரம் போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சவாலம்பட்டியில இருந்து உங்களுக்கு உடுமலைப்பேட்டை ஈரோடு போற ரோடு பைபாஸ் ரோடு வந்துரும். ஓகே. நியரஸ்ட் வந்து பொள்ளாச்சி ரோடு. பொள்ளாச்சி ரோட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா உங்களுக்கு கேரளா போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா ஆலியா டேம் போயிடலாம். ஓகே. கேரளா இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நினைச்சோன்னா அப்படி டூர் போயிடலாம். அந்த மாதிரி. அப்புறம் இந்த ஆழியார் டேம், அப்புறம் இங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அங்கங்க குட்டியே நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கு. பொள்ளாச்சி வந்துட்டு ஸ்கூலு, காலேஜ், கனெக்டிவிட்டி மட்டும் பார்த்தா எப்படிங்க? சுத்தி பாக்குறதெல்லாம் நிறைய இருக்குல்ல. மாசாணி அம்மன் கோவில் இருக்கு, டாப் ஸ்லிப் இருக்கு, மங்கி ஃபால்ஸ் இருக்கு, ஆழியார் டேம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இப்படி தடிக்கு விழுந்தா நிறைய ஆறுகள், குளங்கள், அப்புறம் வாய்க்கால்கள்லாம் இருக்கு. நம்ம சும்மா போய் அப்படி குளிச்சுட்டு வரலாம். நம்மளுக்கு உடம்புக்கு அப்படியே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். தடிக்கு விழுந்தா அந்த பக்கம் கொடைக்கானல் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸ், எல்லாரும் வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பொல்யூஷனே இல்ல
இல்லாத ஒரு இடம். எனக்கு வரும்போதே ஒரு ஆசை வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு நான் இது மூலமா சொல்லிக்கிறேன், மாமா தயவு செஞ்சு எனக்கு இங்க ஒரு 1/4 கிரவுண்டாவது எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுமாமா. அதுவும் ரொம்ப கம்மி தானே, 28 லட்சத்துக்கு தராங்களாம். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்குள்ளேயாவது லோனை போட்டு எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. அக்கா லோன் இருக்கா? 85% வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்தோம். லோன் பண்ணி கொடுக்குறீங்க. அப்ரூவல் என்னென்ன அப்ரூவல்க்கா? டிடிசி பண்ண அப்ரூவல் இருக்குது. ஓகே. இடம் மட்டும் வாங்குறதுக்கு லோன் பண்ணி இடம் மட்டும் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். மார்க்கெட் வேல்யூக்கு 70% லோன் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வேல்யூக்கே 70% தரீங்க. per cent வந்து பாத்தீங்கன்னா 5.9. அவ்வளவுதானக்கா? 3 சென்ட் வாங்கினா 1/2 கிரவுண்டுப்பா. 5.9 நீங்க 6னே வச்சீங்கன்னா கூட 6 12 12 18 லட்சத்துல ஒரு இடம் நல்ல பெருசா விஸ்தாரமா இருக்கும். ஒரு பங்களாவே கட்டிக்கலாம். நம்மளுக்குலாம் இதெல்லாம் வரோம் 18 லட்சம் ஒரு நகையை வச்சா கூட வாங்கிக்கலாம். நம்ம கிட்ட அவ்வளவு நகை இருக்குது இப்பெல்லாம். ஒரு சிலருக்கு கஷ்டமா இருந்தா கூட நீங்க லோன் போட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம் இல்லையாக்கா? எத்தனை வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க? 50 இயர்ஸ்க்கு வந்துட்டு டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. நீங்க லீகல் கொடுத்துருவீங்க, நாங்க எங்க அட்வொகேட் கிட்ட செக் பண்ணிக்கலாம்ல. ஓகே. ஒரு சில இடத்துல இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை இந்த வக்கீல் கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. பட் இங்க பாருங்க ஓப்பனா இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிளஸ். அதுக்கப்புறம் லோன் எல்லாம் நீங்களே அரேஞ்ச் பண்ணி நாங்க லோன்னா நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஓகே. உங்க அக்கவுண்ட் சேலரி வந்தாலும் சரி, கேஷ் சேலரி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா பேங்க்லயும் பண்ணி கொடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு 10 பேங்க்ல வந்து நம்ம லோன் பண்ணிக்கிறோம். ஏபிஎஃப் பண்ணிக்கிறோம். ஏபிஎஃப் பண்ணிருக்கீங்க. அப்பனா 2 or 3 டேஸ்ல நம்மளுக்கு லோன் சாங்க்ஷன் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடலாம். ஓகே. இந்த முடி இந்த புடவெல்லாம் பறக்கிறதுலே தெரியும் எந்த அளவுக்கு இது இதுவா இருக்குன்ட்டு. ஆனா இது வந்து பைபாஸ்க்கு ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ். இங்க தெரியுது இல்ல, அந்த ஒரு வாட்டர் டேங்குக்கு பின்னாடி தான் பைபாஸ் இருக்கு. அது அப்படி ஜஸ்ட் இப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடந்து வந்துடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அக்கா இது எல்லா ஃபேஸிங்கும் இருக்கா? நாங்களாம் கொஞ்சம் ராசி பாப்போம்னு வச்சுக்கோங்களேன். நார்த் ஈஸ்ட் சவுத் இந்த 3 சைடு மூணுமே இருக்கு. அப்புறம் கார்னர் பிளாட்ஸ்க்கா? கார்னர் அவைலபிள். ஓகே. எங்களுக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பக்காவா பார்த்து பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸும் சரி, அதுக்கப்புறம் நீங்க இடத்த கிரைய பண்ணதுக்கு அப்புறம் பட்டா மாறுதல்ல இருந்து எல்லா சர்வீஸும் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்கக்கா. எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் வேணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் கண்டிப்பா நீங்க முக்கியமா கொஞ்சம் சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி நீங்க வாங்கி கொடுத்துருங்க. ஆல்ரெடி நீங்க டிஸ்கவுண்ட்ஸ் ஆட பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் உண்டு. ஓகே. ஜெய்ஸ்டின் பேர் சொல்லிடுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கா, அதை வாங்கிக்கோங்க. சூப்பரா இருக்கு. இடம் வாங்கிட்டு என்னையும் கூடுங்கப்பா. நிறைய பேர் வாங்குறீங்க ஆனா என்ன கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. வந்தா நானும் சந்தோஷப்படுவேன்ல. வீடு கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கும் கூப்பிடுங்க. அக்கா சூப்பரான ஒரு சைட் எங்களுக்காக காமிச்சிருக்கீங்க. எங்க சப்ஸ்கிரைபருக்கு நல்லபடியா பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.